வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அந்த மகா கும்பமேளாவுக்கு அடியன் வந்து இங்கேருந்து 10 மாநிலங்களில் 5100 கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கேன். அப்போ சென்று வந்த இந்த தீர்த்தம் தான் இது. இந்த தீர்த்தத்தை வந்து எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கங்க, இமேஜின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அது கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால கொடுத்த மாதிரி நீங்க இந்த காணொளி மூலியமாவே இதோட பயன் வந்து பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிட்டும். இல்லைன்னா நீங்க இதை பார்த்திருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுல? இந்தாங்க மகா கும்பமேளாவோட அற்புதமான ஒரு தீர்த்தம் திருவேணி சங்கம்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. சரிங்களா? எல்லாருக்கும் வந்து இது கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கிறீங்க. சந்தோஷம். மேலும் கொண்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. இந்த வேலை பாருங்க. இந்த வேலை பாருங்க. பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா. இப்படி வந்து முருகனை வந்து எப்படியெல்லாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் சொல்லி வந்து வழிபடுங்க. முருகனுக்கு அரோகரா. நீங்க டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல மனசுல ஏதாவது கவலை இருந்தாலும் சரி, எந்த விஷயமான இதுவா இருந்தாலும் இந்த வேலை வந்து எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணுங்க. இதை பார்த்தவங்கலாம் காணொலியை பல பேருக்கு வந்து பகிருங்க. அதனால அவங்களும் வந்து பயனடையட்டும். சரிங்களா? முருகப்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓகேங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ வந்து நம்ம நேரடியா வந்து நம்ம காணொலி உள்ள போவோம். முகம் மற்றும் வாய் இது சம்பந்தப்பட்டத சப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத அந்த மருத்துவ குறிப்பை உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். அதை அப்படியே வாசிக்க போறேன். வாசிக்கும் போது நீங்க அப்படியே கேளுங்க. கேட்டு பயனடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிறருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் பயனடையணும். இதுல வந்து என்னன்னா பல பல பேர் வந்து இது இது மூலியமா வந்து பயனடையணும்ன்றது தான் வந்து நம்மளோட குறிக்கோளே. அதனால நான் தேடி தேடி பிடிச்சி ஒரு சில குறிப்பெல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் பாருங்க இன்றைய தேதியில நம்ம வந்து முகம் மற்றும் வாயை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல முகம் மற்றும் வாய். ஓகே. முகத்தில் தோன்றும் கட்டிகளுக்கு முன்காலத்தில் புற்றுமண் பூசும் வழக்கம் இருந்திருக்கிறது. தற்போது பவுடர் பூசுவதால் சருமங்களில் தங்கி தேவையற்ற அழுக்குகளை கொடுக்கிறது. எனவே முகத்தை அடிக்கடி கழுவி சுத்தம் செய்வது அவசியம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுமண், இந்த பாம்பு புத்து அதை கரையான் பண்ணி புத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த புற்றுமண்ணை தான் எடுத்து பூசுவாங்க. இப்பெல்லாம் வந்து என்னென்ன பவுடர்லாம் நம்ம பூசுறோம். புரியுங்களா? இதனால வந்து அது அப்படியே தேங்குதுன்றாங்க. அதனால அடிக்கடி வந்து முகத்தை வந்து தண்ணீர் போட்டு நல்லா கழுவணும். ஓகேங்களா? முகப்பருவுக்கு நிவாரணம் இப்ப படிக்க போறோம். முதலில் 1வதாக